கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகர தேமுதிக சார்பில் திமுக பொருளாளர் துரைமுருகனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர மகளிரணி செயலாளர் விஜயகுமார் பொன்னையன், நகர பொருளாளர் கணேசன், நகர துணை செயலாளர் அஸ்லாம், கேப்டன் மன்ற செயலாளர் விஜய் மோகன், தொழிற்சங்க செயலாளர் மணல் முருகன், நகர இளைஞரணி செயலாளர் முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே டெம்போ வேன் மரத்தில் மோதியதில் ஒரு மாடு மற்றும் 3 மாட்டு வியாபாரிகள் பரிதாபமாக பலியாகினர். பெண் உள்ளிட்ட 3 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பிரவீன்ராஜ். இவர் தனக்கு சொந்தமான டெம்போ வேனை ஓட்டிக்கொண்டு போலூர் அடுத்த கேலூர் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டுச்சந்தைக்கு சென்றபோது துயரம் நேர்ந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கலசப்பாக்கம் போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த பல பேர் முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றனர் என்று நாகர்கோவிலில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக வேலூருக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 18,000 லிட்டர் எரிச்சாராயத்தை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் லாரி ஓட்டுநர்கள் 2 கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு லாரிகள் மூலம் எரிசாராயம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட கூடுதல் மதுவிலக்கு கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரவாத வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் சாராய கடத்தல் லாரி சிக்கியது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் வெகு நேரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த 10 வயது சிறுவனை பொதுமக்கள் போலீசாரிடம் பிடித்து ஒப்படைத்தனர். அச்சிறுவன் முன்னுக்கு பின்னாக தகவல்களை கூறியதால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அதில் அச்சிறுவன் புது கிராமத்தினை சேர்ந்த பழனி என்பவரின் மகன் சாமுவேல் என்பது தெரிந்ததைத் தொடர்ந்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். கரூரில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் கோபமடைந்த கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று பெண்கள் ஆவேசம் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த வாக்குறுதியின் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 12வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதில் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் சுரேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். இதில் 3 மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் தங்கும் விடுதியில் வாடகை அதிகம் கேட்பதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். விதிகளை மீறிய கட்டிடங்களுக்கு சீல் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த மாதம் உத்தரவிட்ட நிலையில் தங்கும் விடுதிகளின் வாடகையை 2 மடங்காக ஏற்றியிருப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணத்தில் ரயிலில் சிக்கி ஆவடி பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சரவணன் என்பவர் பலியானார். அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை செல்லும் மின்சார ரயிலில் ஏற முயற்சி செய்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து தண்டவாளத்தில் சிக்கி உடல் துண்டான நிலையில் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் விளையாட்டு விழா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறிவொளி பகுதியில் உள்ள கல்லூரியில் அரங்காவலர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 898 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சரோஜினி தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணைகள் நிலுவையில் உள்ள வழக்குகளில் 804 வழக்குகள் சமரசமாக முடிக்கப்பட்டு ரூபாய் 3,53,15,214 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இதேபோல் நிலுவையில் இல்லாத வழக்குகளில் 94 வழக்குகள் சமரசமாக முடிக்கப்பட்டு ரூபாய் 67,52,742 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. திருச்சியில் தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் விவசாயம், ராணுவம், விண்வெளி ஆகிய துறைகளைச் சேர்ந்த படைப்புகளுக்கான மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் ஜோபோக்கள், தானியங்கு பீரங்கி என 180 பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் எம் ராசாம்பாளையத்தில் உள்ள சனி பகவானுக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இங்குள்ள செம்மலை குன்றில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வர சிவ ஆலயத்தில் தமிழ் மாதத்தில் வரும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதையொட்டி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், சீயக்காய் தூள், விபூதி, சந்தனம், பால், தயிர், திருமஞ்சன பொடி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் இங்கு உள்ள விநாயகர், ராஜராஜேஸ்வரி அம்மன், ராஜராஜேஸ்வரன், மகாவிஷ்ணு, சுப்பிரமணியருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேர்தலை முன்னிட்டு 300 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட பரிசோதனை சார் ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. 9 சட்டமன்ற தொகுதிகளுக்காக புதியதாக பெறப்பட்ட 300 வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பொறியாளர்கள் அடங்கிய தொழில்நுட்ப குழு பரிசோதனை செய்தது. ஆரணி அடுத்த குன்னத்தூர் தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 50 விழாவில் மகளிர் தினம் மற்றும் விளையாட்டு தின விழாவை முன்னிட்டு மாணவியர்களின் ஒலிம்பிக் சுடரோட்டம் எடுத்து அணிவகுத்தனர். மேலும் காஷ்மீரில் வீரமரணமடைந்த வீரர்களின் நினைவாக அணிவகுப்பு மவுண்ட் அஞ்சலி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அப்போது வீரர்களின் சவப்பெட்டியை தூக்கி வந்து அதன் மேல் போர்த்தி இருந்த தேசிய கொடியை அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைத்த காட்சி காண்போரின் மனதை கண்கலங்க செய்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். உத்தப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் அவரது வீடு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது இளைஞர் ஒருவர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் அந்த நபர் பாலமுருகன் வீட்டில் இருந்து 13 பவுன் நகை மற்றும் 2,10,000 ரொக்கம் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த நபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.